கரத்தில் நீட்டும் போது எரியுதை கருங்கல்ல நீட்டும் போது கருகி உருகி போகுதையா அப்பேற்பட்ட நேரத்தில் வல்லரக்க ராட்சதன் எண்ணாத எண்ணமல்ல எண்ணாத எண்ணமல்ல எண்ணுவானா மனமதியிலே கைலாசத்தை எரித்தோமா வல்லரக்க எண்ணூறானே கைலாசத்தை எரித்தோமா கடவுளாக இருந்திட பகவானையும் எரித்தோமா பகவானா இருந்திட பகவானாக இருந்தோமானா பார்வதியும் வருவாள் பகவான் என்று எண்ணுவாள் பக்கத்தில் இருப்பாள் தான் என்று சொல்லுவாள் முத்தம் கொடுப்பாள் சந்தரி பார்வதி இடது பக்கம் இருப்பாள் கைலாசத்தை ஆண்டுட்டாலும் முத்தம் மகள் கணபதி அப்பா என்று சொல்லிடும் வேஜிடும் இளைய மகன் வேல் முருகன் இடது பக்கம் இருந்திடும் கைலாசத்தை ஆண்டாலும் தேவர்கள் வாடி வந்து தேவாரங்கள் பாடிடும் அம்மைகளும் வாடி வந்து நாட்டியங்கள் ஊர்வசியும் வாடி வந்து நடனம் அது ஆடிடுவார் மனதில் எண்ணி கோட்ட வாசல் நல்ல விரல் எடுத்து சமுத்திரத்தில் நீட்டும் போது கைலாய மலை அதில் அக்கினி சோலை போல அனல் பிடித்து எரிந்திடும் அனல் பிடித்து எரியும் போது அரக்கனுக்கு தான் பயந்து கைலாய மலையை விட்டு கைலாய யாரெல்லாம் ஓடுகிறார் வானவர்கள் ஓடினார் மறையவர்கள் ஓடினார் வானவர்கள் ஓடும் போது தவமுனிவர் ஓடினார் சந்திரன் ஓடினார் எருமாக்கிட வாகனத்தில் யமதர்மன் ஓடினார் நாட்டுக்கிட வாகனத்தில் அக்கினி பகவான் ஓடினார் அன்னபட்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார் அன்னபட்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார் மயில் மீதில் ஏறி சுப்பிரமணியன் ஓடினார் மயில் மீதில் சுப்பிரமணியன் ஓடினார் கருங்காக்க வாகனத்தில் சனி பகவான் ஓடினார் கருங்காக்க வாகனத்தில் சனி பகவான் ஓடினார் காளங்கண்ணு வாகனத்தில் கடவுள் பின்னே ஓடினார் காளங்கண்ணு வாகனத்தில் கடவுள் ஓடினார் எல்லாரும் ஓடும்போது ஈஸ்வரனும் ஓடினார் எல்லாரும் ஓடும்போது ஈஸ்வரனும் ஓடினார் சீரா கணக்கெழுதும் சித்திரபுத்திரனாயினாரோ சீரா கணக்கெழுதும் சித்திரபுத்திரனாயினாரோ கணக்கு வேலை வேண்டாம் என்று கையிலை விட்டு ஓடினார் கணக்கு வேலை வேண்டாம் என்று கையிலை விட்டு ஓடினார் பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார் பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார் பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார் பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார் எல்லாரும் ஓடும் போது எல்லாரும் ஓடும் போது மகன் கணபதியோ பகவானையும் வழி மறித்து ஆதிமூலம் எது சொல்வான் ஆண்டவனே பகவானே பல்லரக்கம் வரட்டும் போது பெருச்சாளி வாகனந்தான் களவயர் முன்னிலேக்க பெருச்சாளி பின்னிலேக்க
உருண்டையை உண்ணதாலே புடவையரு வருது போச்சு மதகமும் உண்ணதாலே மும்பயரு இழுகுதப்பா அவள் கடலை உண்ணத்தாலே அங்கமெல்லாம் பெருத்து போச்சு பல்லரக்கல் வரட்டும் போது சாளி வாகன மானங்கட்ட பெருச்சாளி மாவுருண்ட குதப்பா என்னங்கட்ட பெருச்சாளி எள்ள உருண்டைய குதப்பா அவஸ்தகட்ட பெருச்சாளி அவஸ்தகட்ட பெருச்சாளி அவள் கடல குதப்பா கேட்கும் போது பிள்ளையாரை பார்த்து பகவான் என்ன சொல்றார் தெரியுமா? என்ன சொல்லுகின்றார்? அடே மகனே ஆதிமூலம், ஆதிமூல விக்னேஸ்வரர், மூல பொருளே, முதல் பொருளே, முளைத்தெழுந்த ஞான பொருளே, ஞான பொருளே, கணபதியே, எவ்வுயிருக்கும் நடுவாய் இருந்த விநாயக பெருமானே, விநாயக பெருமானே, நீயா இருந்தும் கவலை கொள்ளலாமா? நீ கவலை கொள்ளலாமா? நீ அல்லவா எனக்கு முதல் பிள்ளை, மூத்த பிள்ளை, மூத்த கடவுள் அல்லவா, கணபதி அல்லவா. மகனே ஆதிமூலம், என்ன இன்றைய நாள் முதலாக ஆமாமையா பூமியில போய் நீ ஒளிந்திருந்தையானாலும் இந்த பூமியில போய் நீ மூச்சு விட்டன்னா, மூச்சு விட்டையானால் பூமி கபாலமாக வெடிக்கும். அந்த கபாலமாக வெடிக்கும். அப்பா இந்த பூமியானது இரண்டாக வெடித்துதானால் அரக்கன் வருவதற்கு முன்பதாக சரி பூமிக்குள்ள போய் ஒளிந்திடலாம்னு பகவான் சொன்னார். சொன்ன போது யார பார்த்து சொன்னாரு? பிள்ளையார பார்த்து. அப்ப நான் கேட்டார் பிள்ளையா, என்ன அப்பா என்னையா? பகவானே பரம்பொருளே, நான் போய் பூமியிலே ஒளிந்தேனானா? எங்க அம்மாவை போய் நான் எப்ப பாப்பேன்? சனிக்கிழமை காலையில ஒரு 10 மணி பாக்கலாமே. யார் அம்மாவை? எங்க அம்மா அப்பாவும். பிள்ளையார் அம்மாவை கேட்டாரியா? அங்க மேல கைலாசத்துல. அப்பா நான் போய் பூமியில ஒளிந்தேனானா? எங்க அப்பாவை போய் நான் எப்ப பாப்பேன்? எப்ப பாக்க அம்மையப்பன் 2 பேர்களையும் எப்பொழுது காண்பேன் என்று ஆதிமூலம் கேட்டபோது அப்ப நாம் பகவான் சொன்னார். என்ன சொன்னாரு? டே மகனே ஆதிமூலம், ஐயா ஆதிமூல கணபதி, இன்றைய நாள் முதலாக நீ பூமியில போய் ஒளிந்தியானா, சந்திதோறும் போய் இருந்தன்னு சொன்னா, ஐயா சந்தி விநாயகனா அமர்ந்தன்னு சொன்னா, நீ அமர்ந்தையானா, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். உங்க அப்பா பகவான் நான் வந்து ஒரு அரச மரமாகவும் அம்மை பார்வதா தேவி வந்து ஒரு வேப்ப மரமாகவும் உன் மாமன் கோபால கண்ணன் வந்து ஒரு ஆலமரமாகவும் உன்னை சுத்தி 3 பேர் முளைப்போம்னு சொன்னார் பகவான். யார சுத்தி? பிள்ளையார சுத்தி. ஓஹோ, நல்ல விசுவாசமா உள்ள பிள்ளை. அது அன்னைக்கு பாருங்க. என்ன பிள்ளையார் கோயில் எங்கெல்லாம் இருக்கும் தெரியுமா? எங்கெல்லாம் இருக்கும் ஐயா? ஆத்தாங்கரை, கிணத்தாங்கரை, 4 முக்கு சந்தி, தெப்ப குளத்து ஓரம், அடிவம்பு ஓரம், சினிமா தியேட்டர் ஓரம். சினிமா தியேட்டர்ல மெயினா உட்கார்ந்திருப்பாரு முன்னாடி. அதை விட ஒரு இடத்துல முக்கியமா இருப்பார் பிள்ளையார். ஐயா அங்க முக்கியமா எந்த இடத்துல இருக்காரு ஐயா? உடுக்காரு சொல்லுவாரு, ஓரமா சொல்லுவாரு. எங்க போயிருப்பாரு? நம்ம கொடுத்து 35 வருஷம் பெண்கள் எங்கெல்லாம் போய் குளிக்கிறாங்களோ அங்கதான் முக்கியமா இருப்பாராம் பிள்ளையார். அமையா தெரியுதா? ஆமா இருப்பாரு. கும்பிட கும்பிட. ஓஹோ, ஆமா அதான் நானும் சொன்னேன். கும்பிட குளிச்சுட்டு தான் பிள்ளையார கும்பிடுவாங்க. குளிச்சுட்டு தான் கும்பிடுவாங்களோ? பிள்ளையார் கோயில் எங்க இருந்தாலும் சரி, அரச மரம் ஒண்ணு நிக்கும். ஆமா, அரச மரம் மெயினா நிக்கும். வேப்ப மரம் ஒண்ணு நிக்கும். ஆமையா ஆலமரம் ஒண்ணு நிக்கும். அந்த 3 மெயினா நிக்கும்ல. இன்னைக்கு உலகத்துல என்ன
சனிதோஷம் என்று ஒன்று பிடித்தவர்கள் எல்லாரும் சரி அந்த பிள்ளையார் கோயிலை சுத்தி கும்பிடும்போது பாத்தீங்கன்னா என்ன அரசு வேம்பு ஆலமரம். ஏப்ப ஆலமரம் அந்த 3 மெயினா சுத்தி கும்பிடணும். அந்த 3 மரத்தையும் சுத்தி கும்பிடணும்யா. நானும் அதைத்தான் சொன்னையா, 3 மரத்தை மெயினா சுத்தி கும்பிடணுமா? அப்பனா அவனை விட்டு விலகமான்னு சனி தோஷம். இல்லன்னா ஒரு காலம் விலக மாட்டாரு. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா என்ன எத்தனையோ தெய்வங்கள் எத்தனையோ சுவாமிகள் எல்லாம் இருந்தாலும் பிள்ளையார போல பொறுமை வாய்ந்த தெய்வம் உலகத்துல கிடையாது. உலகத்துல யாருமே கிடையாது. ஒரு கல்யாண வீடா ஆமா புடி பிள்ளையார, ஒரு சடங்கு வீடா புடி பிள்ளையார, பிள்ளையார் சுழி போட்டு செயலை தொடங்குன்னு சொல்லி இருக்கிறார்கள். இப்போ நம்ம இந்த ஓடக்கரை கருப்பசாமி கோயில்ல வில்லுப்பாடுதோம். ஆமா ஐயா கோயில்ல நம்ம லைவா ஓடிக்கிட்டு இருக்கு. தலவாழை இலைய நமக்கு முன்னால விரிச்சு, நம்ம நாக்கு முக்கையில தலவாழை இலை விரிச்சு தேங்காய் பழம் எல்லாம் உடைத்து கும்பிட்டோம்ல. ஆமா விநாயகருக்கு பிள்ளையாருக்கு தான் கும்பிட்டோம். அவளுக்கு தான் முத சுழி போடணும், அப்பதான் எல்லா காரியம் ஜெயமாகும். பிள்ளையார போல பொறுமை வாய்ந்த தெய்வம் உலகத்திலே கிடையாது ஐயா, யாருமே கிடையாது ஐயா. அவருடைய வரலாறு அவருடைய பெருமை என்னைக்கு முன்ன சொல்ல போறேன். சொல்லுங்க கேப்போம். நம்மளும் காட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது நான் கட்டுக்கதைக்கோ வில்லு கதைக்கோ இந்த கதையை சொல்லல, உண்மையில நடந்த கதை ஐயா. என்னைக்கும் போய் சொல்லவே மாட்டோம், என்னைக்கு உண்மையதான் சொல்லுவாவா. செங்கோட்டையை விட்டு சரி நமது ஓடக்கரை கருப்பசாமி ஆலயத்துக்கு வில்லுக்கு புறப்படும் போது, ஆமா ஐயாவை பார்க்க வரும்போது வீட்டை விட்டு நான் கிளம்பும் போது 2:30 மணி கிளம்பிட்டேன். 2:45 இருக்கும். கிளம்பிட்டோம்னு வைங்களேன். சரி கிளம்பி நேர தென்காசிக்கு வந்தேன். ஆமா தென்காசிக்கு வந்தாச்சு. பழைய பஸ் ஸ்டாண்டு வழியே வரும்போது ஐயா சரியான ஒரு மழை. நல்ல சரியான ஒரு குட்டுப்புக்கு மழைன்னா மழை, சரியான மழை வைங்க. ஆத்தாடி பேயாத மழை, பெருமழை. வண்டி அப்படியே ஓரமா நிப்பாட்டிட்டு சரி பிள்ளையார் கோயிலுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது. அந்த பிள்ளையாருக்கு பெயர் வந்து பாக்கிய விநாயகர். பாக்கிய விநாயகர். மழைக்காக போய் நான் பிள்ளையார் கோயில ஒதுங்கி நின்னேன். கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி நின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் சரி பிள்ளையார் கோயில் பூசாரி பாருங்க என்ன பூசப்பட்டிய தலையில வச்சுக்கிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு பூசை பண்ண வராரு. ஆமா பூஜை பண்ண வராரு. அவள் நமக்கு தெரிஞ்ச ஐயர்வாள். ஆமா தெரிஞ்ச பற்றுவாளா. வடக்கு மாசி தெருவில் சரி வெங்கட ஐயர்னு அவர் பேரு, நல்ல ஃபேமஸா உள்ள ஆளு. அவர் தான் அந்த பிள்ளையார் கோயில பூசை பண்ணிட்டு இருக்கா. அவள் தான் அந்த விநாயகருக்கு பூஜை பண்றா. என்னை கண்ட உடனே சரி வாங்கோ அப்படின்னு நினைப்பாளே. அண்ணாவி வாங்கோ 10 நிமிஷம் பொறுங்கோ. 10 நிமிஷம் பொறுங்க. வீட்டுல பிள்ளையாருக்கு பூஜை எல்லாம் முடித்துட்டு திருநார் தாரேன்னு சொன்னான். பிரசாதம் தரேன் பொறுமையா இருங்கோ. நானும் சரி பூஜை நடக்கட்டும்னு நின்னேன். சரி மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. பூசாரி பிள்ளையார் கோயில கதவை திறந்தாரு. பைய திறக்காரு. திறந்த மனுஷன் 3 குடம் தண்ணி கல்லில புடிச்சு பிள்ளையார் தலையில ஊத்துதாரு. அந்த மலைக்குள்ள அந்த மலைக்குள்ள புடிச்சு ஊத்துதாரு. பிள்ளையார் செவனேன்னு உட்கார்ந்து இருக்காரு. அவள் குளிக்கணும், எனக்கு குளிராட்டுது. பிள்ளையார் செவனேன்னு உட்கார்ந்து இருக்காரு. அவள் பரமா உள்ளாள், நம்ம கூட சேர்ந்தாளு. ஊத்துனாரா? ஆமா. ஒரு வெள்ளை துண்டை வச்சு பிள்ளையார் உடம்பெல்லாம் தொடச்சு, ஆமா பிள்ளைக்கு நம்ம பிள்ளையாருக்கு தடுவு முடிச்சிடப்படான்ட்டு இம்பட்டு தண்டில அருகம்புல்லு மாலை. எப்ப சரியான சைஜா உள்ள மாலை இருக்கு, அவளுக்கு சைஜா தேவைப்படும். அவர் கொண்டு வந்த அருகம்புல்லு மாலையும் பிள்ளையார் கழுத்துல போட்டார். ஆமா கழுத்துல அணிந்து தலவாழை இலைய விரித்து சரி 2 தேங்காய் இம்பட்டு தண்டி தேங்காய். எப்ப நல்ல மலையாளத்துக்கு பூசை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்க. மலையாளத்துக்கு சைஜா உள்ள காயா இருக்குமே. 2 தேங்காயை தூக்கி வச்சாரு. 9 பழம். எப்ப என்ன பழம் ஐயா? செவ்வாழையா கோழிக்கூடா? கோழிக்கூடு பழம். அம்மா சைஸா இருக்குமா அதுவும். அதையும் தூக்கி வச்சு ஐயா தேங்காயை உடைத்து வெத்தலைபாக்கு பழம் பத்தி எல்லாம் வச்சு சரி தீவாரண காட்டினாரு. நல்ல பேஷா காட்டுவாளே. அப்ப நான் கேட்டேன், என்ன சாமி இவ்வளவு படம் போடுறீங்களா, உங்க செலவா யார் செலவான்னு? நம்ம விவரம் கேட்கணும்ல, இப்ப நம்ம சாமி கூட போயிருக்கோம்ல. அவர் சொன்னாரு, என்ன சொன்னா? அண்ணாவி வடக்கு மாசி தெருவில் சரி பழ வண்டி வச்சு வித்துக்கிட்டு இருக்காரு மாரியப்பம்னு ஒருத்தர். அவர் யாருக்கன்னு 3 வண்டி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அவரு சில பூஜை கொடுத்துருக்காரு. அவரு பூசைதான்னு சொன்னாரு ஐயரு. அவள் பேச பூஜை பண்ணுவாள. அவர் பூசாரி பாருங்க. சரி பூஜை பண்ணி எனக்கு திருநாரும் கொடுத்தாரு. தந்தாங்க. தீபத்தட்டுல ஒரு 25 ரூபாய் சில்லறை இருந்தா அதையும் நான் போட்டேன். ஓஹோ அண்ணாச்சி போட்டிய. எனக்கு திருநாரை கொடுத்துட்டு பூசாரி என்ன செஞ்சாரு, 2 தேங்காயை உடைச்ச முறிய தூக்கி பையில போட்டுட்டு அவர் வாட்டில போயிட்டாரு. அவரை பார்த்து வேலையை பார்த்து போயிட்டாரு. 9 கோழிக்கூடு பழத்தை எடுக்க மறந்துட்டார் போல. ஐயோ பூஜையில மறந்துட்டா. நான் பாத்துக்கிட்டே நிக்க. ஆள் அங்கிட்டு நடமாட்டம் இல்லாம இருக்கணும்.
9 பழத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிடணும். பையில வச்சு கொண்டு போயிடணும். ஒரு பழம் 8 ரூபாய்க்கு காணும்ல. சைஸா உள்ள பழம் இல்ல. பழத்தை எடுக்க நான் கது கட்டிக்கிட்டு நிக்கேன். நான் ஒரு வாரமா கது கட்டி நிக்கேன். தெரிஞ்ச ஆளு வந்துகிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஆளா வந்துகிட்டு இருக்கு. எனக்கு எடுக்கவும் முடியல, கிட்ட போக முடியல. அப்ப பார்த்து ஒரு பையன் பாருங்க, என்னாச்சு, இவன மாதிரி இருப்பான், நம்ம தம்பி மாதிரி. ஒரு 10-13 வெள்ளாட்ட மேய்ச்சிக்கிட்டு பையன் அந்த பாதையில வாரான். ஓஹோ, வெள்ளாடு. அந்த வெள்ளாடு சாயங்காலம் 7 மணிக்கு தான் வரும். அன்னைக்கு நேத்து இன்னைக்கு மழைல, மழைநாகல கொஞ்சம் காணாமல பத்தி விட்டாங்க. முன்னால வெள்ளாடு, பின்னால பையன் வா. சரி, அதுல ஒரு சரியான கால் வளர்ந்த வெள்ளாடு விறுவிறுன்னு பிள்ளையாருக்குள்ள போயிடுது. நேர பிள்ளையாருக்கு போய் கொஞ்சம் வெது வந்து. நானும் வாசல்ல நிக்கேன், வரமன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். போன வெள்ளாடு என்ன 9 பழத்தையும் தூக்கி திங்கி பிள்ளையார் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. வச்சு நொறுக்கு பாட்டுல பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. பழமும் காலி, 9 பழமும் காலி ஆயிட்டு, இலையும் திங்கி நாக்குமும் காலையும் அதையும் பிள்ளையார் பாத்துக்கிட்டு இருக்காரு. வெள்ளாடு அதோடு போப்படாதா? போப்படாத ஐயா. யாருட்டு பாத்துச்சு? சரி, பிள்ளையார் கழுத்துல சரியான அருகம்புல்லு மாலை, சரியா உள்ள சைஸா உள்ள மாலை. ஆடு வலது கால தூக்குச்சு, பிள்ளையார் வயத்துல ஒரு மிதி மிதிச்சுது. ஒற்ற மிதி, அருகம்புல்லு மாலையும் மேயுது. அது பாட்டுல வச்சு நொறுக்குதான். வயத்துல மிதிக்க பிள்ளையார் சூடு பத்தப்படாதா? கொஞ்சம் வாயத்தை பாய்ச்சியும் சொல்லப்படாதா? ஆடு போயிடுது. அது வேலையை பார்த்து போயாச்சு. பழமுங்காலி, இலையுங்காலி, அருகம்புல்லுங்காலி, அருகம்புல் மாலையும் காலி. ஆமா, பையன் வெள்ளாடு வச்சுட்டு வந்தாமலா, அவன் பேரு ராமசாமியா. ஓ, பழைய ராமசாமி. விவரமான பையனா இருக்கான். இருக்கம்ல, அது அப்படி இருப்பான், விவரமா இருப்பாங்களா? அங்கிட்ட மட்டும் பார்த்தா நான் மட்டும் தான் நிக்கேன். சரி, அவரு பாட்டுல நிக்காருன்ட்டு நமக்கு அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பிள்ளையாருக்குள்ள விறுவிறுன்னு போனா. சரி, பிள்ளையார் இடுப்புல இருந்து பரிவட்டம், புது பரிவட்டம் உருவனா அவன் தோல்ல வட்டம் மாட்டோம். ஐயா, யாருக்குள்ள மழை நினைச்சிருப்பாங்களா? தோத்துக்கு எடுத்திருப்பான். இடுப்புல இருக்க வேட்டி அவுத்துட்டு போறான், அதையும் பாத்துக்கிட்டு இருக்காரு பிள்ளையார். எவ்வளவு தர்ம குணத்தை பாத்தீங்களா? கடைசி காத்துக்கிட்டே எனக்கு ஒண்ணு மிச்சம் இல்லை. எனக்கு ஒண்ணுமே ஓடல. மழையும் வெறிச்சுது, வண்டியவே எடுத்தேன். சரி, ஓடக்கர கருப்பசாமி கோயிலுக்கு வந்துட்டேன். ஒரு மாதிரி போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவு விவரமான பையனா இருக்கான். அவன் பேரு குருசாமியா. நல்ல விவரமா உள்ள. ஐயோ, என்ன இருந்தாலும் சரி பொறுமைக்கு சேர்ந்தவர் பிள்ளையார். அம்மா, ரொம்ப பொறுமையா உள்ள ஆளு அந்த பிள்ளையாரு. அப்பேற்பட்ட ஆதிமூல கணபதியும் ஆண்டவனும் பகவானும் பேசிக் கொண்டிருக்கின்ற போது சண்டாள வல்லரக்கராட்சதன் பகவான ஓட ஓட விரட்டி வரும்போது ஆதிமூல கணபதி கண்ணால கண்டு எப்ப பகவானே அண்ணாவான வல்லரக அத சொல்ல நேரமில்ல, வார வல்லரக இத சொல்ல நேரமில்ல, ஓடின இடங்கள் எல்லாம் புல்லருகு முளைக்கலையா, ஓடு 8 நாளா 8 ஓட்டம் ஓடினாரு. எல்லோரும் ஆடும்போது ஈஸ்வரனும் ஓடினாரு. கானகத்துல ஆண்டவனும் ஓடி வந்து ஒரு செவ்வரளி பூவிலே பகவான் சிவலிங்கமா முளைத்தாரே. போறா
துன்பம் தீர்க்க போறார் தீர்க்க போறார் பர்வதத்தில் ஆண்டவன் பகவானாகிய சிவபெருமான் சிவபெருமான் வருவிதி தெரியாமல் அரக்கனுக்கு பகவான் வரத்தை கொடுத்து விட்டு அத்துவான கானகத்திலே பகவான் சென்று சென்றல்ல போர் அரக்கனுக்கு பயந்து போய் ஒரு செவ்வரளி மூட்டில செவ்வரளி பூவுல போய் ஆமையா சாட்சாதி பகவான் சிவலிங்கமாக முளைத்திருக்க கைலாச பர்வதத்தில் பகவான் தேவியான பார்வதி அம்மை பார்வதா தேவியானவள் ஆக்கி வைத்தாள் அடுக்கி வைத்தாள் ஆண்டவனை தேடி பார்த்தாள் ஈஸ்வரியாள் பார்வதியாள் பகவான் தேவியான பார்வதி ஆமையா ஆண்டவன் பகவானாகிய சிவபெருமானை உமையவள் பார்வதா தேவியானவள் பகவானை எப்படி தேடுறா தெரியுமா? எப்படி தேடுகின்றார்? கைலாச உலகம் எல்லாம் கடவுளையோ தேடி பாருதா. கைலாச உலகம் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா. கடவுளையும் காணாமல் பார்வதியா அந்த கடவுளையும் காணாமல் தொடங்குகின்றாள் பார்வதியா. கடவுளோட மங்கை அந்த கண்ணனோட தங்கை அவ கடவுளுக்கு மங்கை கண்ணனோட தங்கை தேடி பார்த்தாள் பகவானையும் காணாமல் பதறுகிறாள் பார்வதியா. பகவானையும் காணாமல் பதறுகின்றாள் பார்வதியா. பகவானோட மங்கை அந்த பச்சை மாலின் தங்கை அவ பகவானோட மங்கை பச்சை மாலின் தங்கை ஈஸ்வரனை தேடி பார்த்தார். ஈசனையும் காணாமல் ஏங்கி மனவாடுகின்றார். ஈசனையும் காணாமல் ஏங்கி மனம் வாடுகின்றார். ஈசனோட மங்கை என் பெருமாளுட தங்கை ஈசனுக்கு மங்கை என் பெருமாளுட தங்கை பெருமாளோட
அவனையும் காணலையே அவனையும் காணாமல் அவன் தேவி பார்வதியா கடலுக்கு வருவாளா அண்ணனையும் தேடுவாளா அருமத்தங்கை பார்வதியா என்ன கோபாலா என்ன மாயவனே உங்க தங்கை பார்வதினா உடன் நானும் பெறக்கலையோ என்ன குட்டுப்பால் உண்ணு அல்லையோ நானும் பெறக்கலையோ ஒரு கள்ளத்தில் அருந்தல்லையோ பார்வதியால் அழைக்கும் போது பச்சம்மாள் வருவாரா அம்மா பார்வதி 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 அண்ணனை அழைத்தது என்னம்மா விவரம் என்னம்மா காரணம் ஏனம்மா பார்வதி நீ சொல்லிடம்மா எம்பெருமாள் கேட்ட போது தேவி பார்வதி என்னையா சொல்றா யாரு சொல்லுகின்றார் என்ன கோபாலா அத்தான பகவானோ இந்த மன்னனுக்கு வரத்தை எல்லாம் கொடுத்து விட்டு அவன் பாணல்லண்ணா காணதே அத்தான காணலண்ணா அவன் இல்ல கைலாசத்தில் பார்வதி நான் தானிக்கலாமா இல்ல கைலாசத்தில் தேவி தானிக்கலாமா அண்ணன கோபாலனோ பகவானை பார்த்து வாங்கோ அவர் அழைத்து கொண்டு வாருங்கண்ணா பார்வதியும் சொல்லும் போது பெருமாள் கோபாலன் அவனையும் பார்ப்பது ஆடுமேக்கும் ஆயர் போல் அச்சுதனும் வடிவம் கொண்டார் மாடுமைக்கும் யாதவர் ஆயவன் வடிவம் கொண்டு தன்னமம் தொன்னி தொண்ணு தன்னமம் 27 ராமம் போட்டா ஆடும் மாட பத்தி கொண்டு ஆடும் மாட அச்சுதனும் வருவாரா என்ன அச்சுதனும் வருவாரா கண்ணால் கண்டு அச்சுதல் யாது சொல்வார் தான கோபாலனே அரக்கனையும் கொல்ல வேணும் அரக்கனையும் கொண்டு வந்தா கொன்று கைலாசம் வருவேனையா
கோபாலனோ மகிழ்நி போல் வடிவம் கொண்டு பெண்ணாக வடிவம் கொண்டு அத்துவன கானகத்தில் அச்சுதன் வார போத வல்லரக்கராட்சதன் அடிபண்ண மோகினியா ஒரு நாள் ஒரு பொழுதும் எனக்கு மனைவியா இருக்க வேணும் மாலையிட்டு பார்க்க வேணும் தாலி கட்டி பார்க்க வேணும் வல்லரக்கன் சொல்லும் போது மகிழ்ச்சிகள் யாது சொல்வார் என்ன வல்லரக்கா மாலையிட்டு மனம் முடித்து சத்தியம் செய்ய வேணும் சத்தியமும் செய்தையான கண்டிருப்பேன் என்று சொல்லி பெருமாளும் சொல்லுவாரா என்ன வல்லரக்கா வெள்ளி வந்து விடியும் போது விடிய காலமாகும் போது ஆற்றங்கரை ஓடி வந்து முங்க வேணும் முழுக வேணும் துயிலை களைய மகனுக்கு முன்னால் வரலாடுத்து குடியால் இல்லை என்று கொண்டையில தொட்ட போட்டதொரு அசத்திய கண்டிருப்பேன் என்று சொல்லி பெருமாளும் சொல்லுவார் உடனே கோவிலுக்கு வர வேண்டும். வல்லரக்கன் இடமாறில சொல்லும் போது கண்டாள வல்லரக்கல் மகனியை மாலை போட உன்னாலையோ உறங்கு நான உறங்கலையோ நான தூங்கலையோ விடிய முடித்து வரங்கட்ட வல்லரக்கல் விடிய முடித்திருக்க கண்ண சொருவுதானே கட்டழக வல்லரக்கல் மேலங்கீழும் முழிக்கானே மகிழ்ச்சியை மாலை போட தாங்கர போதானே குளித்தானோ குளிக்கலையோ முங்கு நானோ முங்கல மேளம் அவன் குளித்தானோ குளிக்கலையோ முங்கு நானோ முங்கலையோ ஜானோ வேகலையோ துவச்சானோ துவக்கலையோ முறையா குளிக்கான சண்டாள வல்லரக்கல் மகனுக்கு முன்னாலே வரலடுத்து முதக்கூடியல் இல்லை என்று கொண்டையில தொட்ட போது அரக்கனூட தலையருந்து தலையருந்து கோபாலனோ அரக்கனையும் கொன்று விட்டு மேல
பிறந்திருக்கிறார்